சிந்து வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பூஜை வந்து நடக்கும்போது அன்னபூர்ணி வந்து கலந்துக்கூடாது வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பழைய சிந்துலாம் வந்து காலம் மாறி போய் இப்போ வந்து புது சிந்துவாக வந்து அவதாரம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்த்துட்டு நம்ம சிவா டாக்டர் சாருக்காக வந்து போராடுற அந்த சிந்துவாக நம்ம இப்போலாம் வந்து பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி வந்து டாக்டர் அவங்களுமே வந்து மாறினா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே போங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவெல்லாம் வந்து என்ன தான் வெளியில் ஆள் செட் பண்ணாலும் அதையும் மீறி வந்து உள்ளே போயிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணியை எதுக்குறாங்க. உன்னை யார் வந்து வர சொன்னால், இது வந்து உன்னை வந்து கூப்பிடலையே, நாங்கள் இந்த குடும்பத்தில் உன்னை சேர்த்துக்கலையே அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது வந்து நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு 1 வருஷம் எனக்கு வந்து டைம் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து டாக்டர் சார் கட்டின தாலி என் கழுத்தில் தான் இருக்குது. நான் வந்து பொண்டாட்டி தான். அது எப்படி சிந்துவை பக்கத்தில் வந்து நிற்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சிந்துவை தள்ளி விட்டு இவங்க போய் நிற்கிந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நல்லபடியாக முடிகிற வரைக்கும் அங்கே தான் நிற்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஊர் பொதுமக்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கோர்ட்டும் 1 வருஷம் டைம் கொடுத்துருக்குல, அப்போ எப்படின்னு வந்து இவங்க என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் கறி பூசின மாதிரி அன்னபூர்ணிக்கும் மகாக்கும் அதுக்கப்புறம் ஸ்னேகாக்கும் வந்து ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் சாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம சிந்து கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படுறாங்க. ஆனால் வெளிப்படுத்திக்க முடியல. அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவிக்கு வந்து எப்படின்னா வந்து இவங்களை இங்கேருந்து வீட்டை அனுப்பிச்சணும்னு நினைக்கிறாங்க நம்ம மகா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவும் துணையாக இருக்காங்க. எப்படி என் தங்கச்சி வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைரவி சொல்கிறாங்க, நீ என்ன தான் எனக்கு உதவி பண்ணாலும் வந்து மேலே இருக்க எனக்கு கோபம் வந்து போகாதுன்னு அப்படின்னு வாய் வழியாக சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுலேருந்து அக்கா இருக்க அந்த பாசம் வந்து இருந்துன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கு வந்து பேச்சு போடுறாங்க. இது மாதிரி வந்து அக்கா இது மாதிரி குழந்தை சீக்கிரமாக வந்து கேட்குறாங்கல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரிக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் மகா வந்து இதை பற்றி பேசி வந்து காயத்ரி மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலைக்கிறாங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, சீக்கிரமாக நீங்களும் பைரவியும் வந்து ஒரு குழந்தை பெற்று கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்று அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பைரவியும் சிந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கும் மகா வந்து கெட்டவங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து நிரூபிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம அன்னபூரணி வந்து எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க. நம்ம சிந்துக்கே வந்து தெரியாமல் செய்த தப்புக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க. இவங்க நிறைய விஷயத்தில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ அன்னபூரணி இவங்களை எப்படி வந்து தண்டிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.